பாலக்காட்டு பொம்மை மேல நின்னுங்கற டேய் திரும்பா டேய் முகமுடி கொள்ளக்காரன் டேய் நானடா கொள்ளக்காரன் அப்ப திரும்மாறன்றா ஒரு வாய் பைலி உன் திருமுகத்தை பார்ப்பதற்கே வெட்கப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன் துக்கப்படுகிறேன் ஏன் தலகாட்டு போட்டு நான் போடா ஏய் என்ன குலட்டு மன்னன் மான்மீதி எட்டு உதைத்தான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்ன பண்ண சொல்ற நீ மச்சான் ஒரு மாமா இன்னைக்கு அஜ்ஜோ நாள் ஒண்ணா கூடுங்க நான் என்ன பண்ணேன் டேய் அங்குதான் நீ சிந்திக்க வேண்டும் டேய் சிந்தனை செய்ய வேண்டும் ஐயா சிந்தனை உறவு முறைக்கே இங்க இடம் கிடையாது சரி எனக்கு நோக்கம் என்ன மாமா உயிரோடு இல்ல செத்துட்டாரு அந்த சாரு போட்டு தள்ளிட்டான் சாருமதி பற்றி எனக்கு நன்றாக ஒரே போட்டு தள்ளிட்டான் இருக்கு வரை இலைகள் உதிர்வதில்லை சாருமதி இருக்கு வரை என் நம்பிக்கை சரி அதை விட உனக்கு கூட்டு நான் சொல்லிக்கிறேன் வந்து என்ன பண்ண போறேன் டேய் இப்பேற்பட்ட வார்த்தை உன் நாவினால் உருவிட்டு நான் எதிர்பார்த்து அதில்ல வந்து என்ன பண்ண போறேன் கேட்டான் இந்த நாட்டுக்கே மன்னர் அப்படி நீ சொல்லிங்க அவன் என்ன சொல்லிக்கிறான் தெரியுமா இந்த நாட்டுக்கு நான் தான் மகாராணி நான் வச்சதான் சாட்டம் அவர் மன்னரை சும்மா பொம்மை மேத்த உட்காந்து கிடக்கணும் கில்லோட்ராணி உண்மையில நான் சொன்னேன் அவளை பற்றி எனக்கு நன்றாக சொன்னாங்க என் அந்தரங்க காதலி பொய்யை இங்க கூட பாருங்க அது அங்க உட்காந்து ஒருத்தர் தேவரம் அவர் கூட கரெக்ட் பண்ணான் அப்படியா ஆமா நீ சொல்லு பாத்துலாம் கொடுத்துட்டு போனா கேட்டு பாரு தேவர பிளான் பண்ணலவா ஆமாங்க உன்னை விட்டு தேவரெல்லாம் கரெக்ஷன் பண்றான் அப்படி என்றால் ஆணவம் மறந்து விட்டது ஏன் இவரே ஒரு ட்ரை பண்ணும் 4 ஏக்கராக்குதான் பெண்களாக பிறந்தால் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியாமல் ஒட்ட சிரிக்கி நான் காலோலடி வேலையை கரெக்டால் செய்யக்கூடியவள் அவளுக்கு இந்த அளவுக்கு ஆணவம் வரக்கூடாது நான் சொல்ல அங்க அடிக்கிறேன் இங்க வந்து உட்காந்துக்கிறேன் கணேசன் எவ்வளவு கிட்ட வந்துட்டு பாரு சரி பரவாயில்ல ஒரு காந்தகம் போல் சரி பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம முடிச்சுட்டு ஏற்பாடு பண்றேன் அங்க வந்து பேசி அவட்ட அவளை விட்டு வைக்க அங்க வந்து பேசி சரி சீக்கிரம் வா வா கடவுள் கொடுத்த கிஃப்ட் என்னது கிஃப்ட் என்னது பச்சா தராங்க கிஃப்ட் சிரிக்கிற எகத்தலமா நான் உன்னை தான் லவ் பண்றேன்னு சொன்னீங்க வட்டாரு கிட்ட வட்டாரு யாரு ஆமா இப்ப நீ என்ன சந்தோஷமா இருக்கற ஆமா ஏன் அவன் வரல அவன் வந்துங்கறான் குதிரைல வந்துங்கறான் நான் நந்த ஓடிட்டேன் குதிரைல வரமா நான் நந்த ஓடிட்டேன்மா என்ன நான் பைத்தியக்காரியா என்னடா ஐயே அண்ணாத்துக்கு யோப்பா அவன் குதிரைல வரணும் ஆளை கடையில் நடந்து வரணும் நீ வண்டியே அது சொல்லி குதிரை வேகமா வரணும் அந்த குதிரைக்கு ஏசி நோய் மெதியான அந்த அவரு கௌரவத்துக்கு உட்காந்து வந்துங்கிறாரு நான் ஓடியான்ட்டேன் நான் சரி சரி வந்து ஐயோ கடவுளே வாயில அது கூட சிரிப்பாங்களா ஐயா அப்பா கடவுளே அப்பா நிலைக்கு நான் ஆளாக்கணும் அப்பாவா உங்க அம்மாவை நான் வச்சுங்கிறேன் இல்லை உங்க அம்மாவுக்கு வீட்டுக்காரனா இல்லை உங்க அம்மாவுக்கு ஹஸ்பண்டா உங்க அம்மாவுக்கு என்னடா அப்பான்றா ஒயரை கூட வச்சு உங்க அம்மாவை வச்சுக்க மாட்டேன் விடுங்க இப்ப விடுனா விடுறா அண்ணாவா சரி விடுறா நான் உங்க அம்மாவுக்கு புள்ளியானோ கடவுளே இந்த ஒரு நல்ல நிலைமையில நான் ஆளாக்கிட்டேன் யாரு இடுவேன்றா பெருமாள் கிட்ட அவரே கட்டி போட்டு வச்சுக்கிறாங்க அப்படிதான் பண்ணணும் எப்படிதான் பண்ணணும் என்ன அவருன்னா எங்கன்னா போய் திருட்டாரே என்ன பண்ணாரா என்னத்துக்கு போட்டு கட்டி வச்சுக்கிறாங்க அவர் அது அருள் கொடுப்பதற்காக வீதி விழா வர்றதுக்காக அப்படி கட்டி போட்டு விசுமானம் என்ன நினைச்சுக்கிறேன் நீங்க கூடுவேன் எங்க அம்மா என்ன 11 மாசம் சுமந்து பெற்றாங்க ஆமா 11 மாசம் நீ ஒரு வித்தியாசமா பார்த்தியா உண்மையில 11 மாசம் சுமந்து நீயே கேளுனா எப்படி 11 மாசம் கேளு ஒரு மாசம் துட்டுல நம்ம தள்ளி வச்சாங்க ஒரு மாசம் துட்டுல எங்க அம்மா தள்ளி வச்சாங்க தள்ளி வச்சிருக்காங்க அம்மாவை தள்ளி வச்சிருக்கணும் ஏன் எங்க அப்பனை தள்ளி வை எங்க தெரியல எத்தின ஆயா அவன் தள்ளி வச்சாங்க சிங்க பரம்பரை பாத்தியா அது என்ன சிங்கம் பரம்பரை அப்படி கிடையாது சிங்கத்துக்கு அது ஆகாது ஏய் நீ பாரு நான் பாத்துறேன் தம்பி நீ தம்முன்னு போ
நான் பாத்துறேன். ஒரு எகத்தாலமா என்னடி இந்த தெருவுல வெளிய வந்தாவே பழகிது. வெளிய வந்தா சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி அப்படிதான் பழகிது. ஆமா நீ வர சொல்தான் பழகிது. சொல்லி வச்சு வளர்க்கறாங்களா நான் தெரியல. நாய் வளர்க்கறேன் இந்த அக்கா தெருக்கு போய்ங்க வளர்க்கணும். ஏய் என்ன மரியாதை கெடுத்துக்கவே என்கிட்ட. இதுல வேற எங்கனா வெச்சுக்கோ. அவன் ஜட்டி போடணும் பேசி நடக்கிறான். நீ எல்லாம் போயா எதுவும் பாத்தீங்களா யாரவன் அவன் ஜட்டி போடுக்கிறவனே பையன் கிடக்குறான்னா அந்த ஜட்டி போட போய் என்ன பண்ண போறேன்? ஏண்டா பொறம்போக்கு என்ன கல்லு கல்லுடா என்ன கல்லு ஆமா உன்ன மாதிரியே அது கூட போ சாமி போ. போப்பா நான் அப்புறமா வரேன். போ மாமா வராரு. போ மாமா அப்படி கூட்டிட்டு போ மாமா. அம்மாய் அம்மா கூட்டுமே கூட அப்படிக்கா இந்த வரேன்னு சொல்லு. ஏமா சரியா ஏன் சந்தோஷமாக்குற? ஆமா அவர் வந்த உடனே சாருமதி எல்லாம் வேலை நீ தாண்டி பார்த்த இந்த பொறுப்பு இல்லை அப்படின்னு நீ சொல்லிங்கிற. ஆனா அண்ணா சொல்லிங்கிறான் அவ கிடக்குறா தேவடியா அவன் என்ன வேலை செஞ்சா எனக்காக 5-10 ஊத்து தெட்டி அனுப்புறாங்க பிச்சை அனுப்பிட்டுன்றாரு. சரி அவ போல இங்கே தங்கிட்டா என்ன பண்ணுன்னு கேட்டேன். அப்ப நான் காலால் இட்டுனா கையால் வேலை செய்ய சொல்றான். அவளை நல்ல குடும்பத்தை கழிக்கிறியே. ஓ கேட்டு சொன்னா சத்தியமா என் காதல கேட்டேன். அவரு போய் சத்தியெல்லாம் பண்ண மாட்டாரு. அவனை அப்படி பேசுறான் பாசமா என்ன பண்ண பாரு. அவன் வேண்டாம் அவனை போய் சொல்லு. ஓ அவன் சொந்த நாடு அவன் வருவான். ஏன் என்ன சொந்தம்? அவன் மாமாது. நான் முந்தானி போட்டேன். அவன் ஒக்கால குத்துக்குறான். நான் இந்த கஷ்டம் நீ 2வது முந்தானி போட்ட. அவங்க முதல் முந்தானி போட்டாங்க. இப்ப என்னதான் பிளான் சொல்றா? பிளான் தானே நான் சொல்ற மாதிரி கேளு. உன் நாடு வேணுமா அவன் வேணாம். அப்ப போட்டல் எனக்கு டிரைவர் இருக்காரு நான் பாத்துப்பேன். அவர் இருக்காரு நான் பாத்துப்பேன். போட்டல் ஐயோ இருக்கிறதுக்கு எவன போட்டல் எத்தனை பேர் தான் போட்டல் போடுமா கேஸ் எல்லாம் வாய்தா விட்டுறலாம். வாய்தா மொத்தம் துண்டு வாய்தாலே போயிட்டோம். அப்படி சொல்றேன் அவ்வளவுதான். என்ன ஒரு பிளான் பண்றேன். பிளானா? ஆமா அவனை கத்தியால குத்துனா தெரிஞ்சிடும். விஷத்தை குத்தா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தூக்குல போட்டா தெரிஞ்சிடும். அவனை நம்ம தான் நாங்க இல்லடா மரத்தை தூக்க போறான் பாரு. மோ என்ன போயிச்சு இந்த மாதிரி மியூசிக் எல்லாம் வாச்சாங்கன்னா அந்த போங்க வரும். ஆனா ஒண்ணுமா ஒரு வந்துச்சுனா நான் பிடிப்பேன் தெரியுமா? ஐயோ எனக்கு சாமியே வராது. வரம்போக்கு எதுக்கு இதே பொளப்பாவே இருப்பியா? சில பேர் அப்படி முடியறோம். வந்துச்சு போது ஓச்சாது புடிச்சுறோம். தெய்வம் அதெல்லாம் நினைச்சீங்க யாரோ தயவு செய்து இந்த மாதிரி பிடிக்க கூடாது. ஆமா சரி சரி பரவாயில்லை இருக்கா. நான் எதல விட்டேன் அதல்தான். இப்ப மியூசிக்கோ அதுக்கு என்னடா காரணம்? ஓ அது பாம்பு மியூசிக். ஒரு பாம்பை புடிச்சுனா அந்த முடியில வச்சா ஒரே கொத்து அவன் காலி. பாம்பை புடிச்சுனா அந்த முடியில எப்படி வைப்பேன்? அந்த முடியில இல்ல மணி முடிடா. ஓ நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது மணி முடி. ஃபங்க்ஷன் நடக்குது அதல்தான். ஐயோ கடவுளே அம்மா காலி அரக்கா ஏ கர தட்டிங்க இருங்க சாரி அண்ணா சாரி. அவனே இப்பதான் பெட்ஷீட் எடுத்து வெளிய வர. ஐயோ கடவுளே பாம்பு வேணுமே. பாம்பு தானே பாம்பு பிடிக்க நிறைய பேர் எனக்கு தெரியும். நாம பிடிச்சுனா போ பிடிக்கிறேன் நல்லா கருநாகமா பிடிச்சி. ஓ ஓ ஓ சாருமதி ஆசைப்படலாம் பேராசைப்பட்டு விட்டாயே நதி சிரிக்க என் ஆணவமடி உடக்கி என்னை தொட்டா வாழ்ந்ததா சரித்திரமில்லை. ஆனால் என்னையே கொலை செய்ய துணிந்து விட்டார். என் ஆணவம் உனக்கி பாம்புக்கு பல்லில் விஷா தேலுக்கு கொடுக்கில் விஷா முப்படை தளபதி ஆளவந்தானுக்கு உடம்பெல்லாம் விஷா என்பதை அறியாமல் தெரியாமல் என்னிடத்திலே வித்தை காட்டுகிறாயா? உன்னுடைய ஆட்டம் ஆரம்பமா? என்னுடைய ஆட்டம் ஆரம்பமா? வருகிறேனடி. பாம்பே உன்னை வைக்க போற ஒரே கொத்து. ஏ பாம்பு வந்து
வெய்ய வந்து போறான் வெய்ய எங்கடா புடிச்ச நீ அங்கடா புடிறான் வெய்ய நான் வலையில புடிச்சேன் இல்ல இது எங்கயோ இது எங்கயுமே கிடைக்காது செய்யார் மீனாட்சி சோர்ல தான் கிடைக்கும் மீனாட்சி சோரே ராஜநாகத்தை கொத்த வந்திருக்கிறாயா உன் குடும்பத்தை விட்டு உயிர் பிரிய போறது என்று தெரியாமல் அறியாமல் புரியாமல் உன்னுடைய வேலை என்னிடத்தை கட்டுகிறாய் உன்னை என்ன செய்கிறேன் என்று பார். கருநாகமே ராஜநாகத்தை கொத்த வந்து உன்னுடைய உணவை விட்டு உயிர் பிரிந்து விட்டது அந்த நாசக்காரே வருகிறேன் பொறுத்திருந்து பாருங்கள்